வணக்கம், என் பேர் அஜய். நான் இங்கே நம்ம சாலிகிராமத்தில் இருக்கிறேன். இப்போ நான் கரண்ட்லி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சென்ட் ஜோசப் காலேஜில். அதை தவிர்த்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 hours பேக்வேர்ட் ரிவர்ஸ் ரன்னிங். எதுக்காகனா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி. இப்போ இருக்க பசங்களை பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு அடிமை இல்லாமல் போதைக்கு அடிமை வராங்க. அதாவது போதைங்கிறது கூல் இல்லை, போதைங்கிறது கேஜ். அதாவது கேஜுவில் போயிட்டா திரும்பி வெளியே வர முடியாது. அந்த போதையிலேருந்து வெளியே வரதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் பண்ணுறோம், ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு. அதாவது இப்போ போதைக்கு நோ சொல்லுங்கள், வாழ்க்கைக்கு எஸ் சொல்லுங்கள். என்னோட கான்செப்ட் என்னன்னா, இந்த 10 hours ரன்னில் மழை வர வாய்ப்பு இருக்குது, அது ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதையே தாண்டி நான் முடிச்சேன்னா பசங்க இப்போ வர எதிர்காலத்து பசங்களுக்கு அது மோட்டிவாக இருக்கும். என்னை பார்த்து பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது மாதிரி கேள்வி. இப்போ நான் இங்கே சாலிகிராமத்துலேருந்து மேக்ஸிமம் பாண்டிச்சேரி அந்த கவர் பண்ணுறதெல்லாம் ஓட போகிறேன். 10 hours மொத்தம் 10 மணி நேரம். அதாவது ரிவர்ஸ்லேயே ஓட போகிறேன் பின்னாடியே. ப்ராக்டிஸ் கடந்த ஒரு 12 வாரமாக நான் 12 வாரமாக இது பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ஸ்டாப்பிங்கே கிடையாது. இன்கேஸ் எமர்ஜென்சி ரெஸ்ட் ரூம் வருதுன்னா மட்டும் ஸ்டாப் பண்ணுறோம். அதை தவிர ஸ்டாப் பண்ணக்கூடாது. எதுவுமே ஃபுட்டு வந்து நம்ம ஃபுட்டு அவ்வளோக்கு கிடையாது. ஒன்லி எனர்ஜி ட்ரிங்க், ஹைட்ரேஷன் ட்ரிங்க் மட்டும் தான் இன்டேக் பண்ணுற மாதிரி. கவர்மெண்ட்டில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எம்எல்ஏ கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தோம். அவங்க சில காரணத்தால் வர முடியாது சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ போலீஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்தோம். அவங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க கூட நின்று. அது இல்லாமல் கூட மற்றவங்க மக்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க, கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. வேறு கேள்வி தான். தேங்க்யூ.